نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று குழுமிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே தனியோனை துதித்திட தனி பள்ளிவாசல் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். ஏகத்துவ கொள்கையை சுமந்திருக்கக்கூடிய நாங்கள் பலதரப்பட்ட விஷயங்களில் திருமறை குர்ஆனுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக வாழ்ந்து வருகிறோம். அந்த வகையில் ஒரு பள்ளிவாசலாக இருந்தால் அது எப்படி அமைய வேண்டும் என்பதையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். பொதுவாக பள்ளிவாசல்களுக்கு நாங்கள் மஸ்ஜித் என்று சொல்வோம், பன்மையாக சொல்வதாக இருந்தால் மசாஜித் என்று கூறுவோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறைவனை வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆலயங்களுக்கு வைத்த பெயரிலேயே ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை வைத்திருக்கிறான். ஏனைய மத ஆலயங்கள் ஒரு கருத்தை சொல்லக்கூடிய விதத்தில், ஒரு கொள்கையை சொல்லக்கூடிய விதத்திலே அவர்களுடைய மத ஆலயங்களுக்கு பெயர் வைத்திருக்க மாட்டார்கள். தேவாலயம் என்றால் அது தேவனுக்குரிய ஒரு ஆலயம் என்று சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அல்லது ஒரு புத்த மதத்தை சேர்ந்த ஒரு பன்சலை என்று சொல்லக்கூடிய வார்த்தையில் சிங்களத்தில் அழைத்தாலும், அல்லது புத்தனுடைய கோயில் என்று தமிழிலே நாங்கள் சொன்னாலும் அதிலே ஒரு கொள்கை பிரகடனம் இருக்காது. ஆனால் மஸ்ஜித் என்று சொல்லும் போது அதிலே என்ன உள்ளடக்கப்படுகிறது? சுஜூத் செய்யப்பட வேண்டிய இடம், சிரம் பணியப்பட வேண்டிய இடம், அதற்கு தகுதியான இடம் என்றுதான் அதற்கு அர்த்தமே. இறைவனுடைய ஆலயங்கள், பள்ளிவாசல்கள் இறைவனுக்கு சுஜூத் செய்வதற்குரிய தகுதி வாய்ந்த இடங்கள் தான் என்று அதற்குள்ளேயே பெயரிலேயே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏகத்துவத்தை வைத்திருக்கிறார். இதை பார்க்கிறோம். அதே போன்று ஒரு மத ஆலயமாக இருந்தால் அந்த மத ஆலயம் ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு கொள்கையை சார்ந்தவர்களும் தங்களுக்கு சொந்தமான ஒரு இடமாக வைத்திருப்பார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு பள்ளிவாசலை தனிநபருக்கு சொந்தமானதாகவோ ஒரு அமைப்பினருக்கு சொந்தமானதாகவோ அல்லது ஒரு சாராருக்கு மாத்திரமுரிய ஒரு பள்ளிவாசலாகவோ ஆக்கக்கூடாது என்பது ஒரு விதிமுறையாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறார். எப்படி அல்லாஹ் சொல்றான்? வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. பள்ளிவாசல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அதிலே நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள். அல்லாஹ் சொல்றான், பள்ளி என்று சொன்னாலே அல்லாஹ்க்கு தான் சொந்தம், அல்லாஹ்க்கு தான் அதனுடைய உறுத்து இருக்குது. ட்ரஸ்டிமார்களுக்கோ அதனுடைய நிர்வாகிகளுக்கோ அதுல சொந்தம் இருக்குதான்னு கேட்டா சொந்தம் இல்ல என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்க்கு சொந்தம் என்றா என்ன? அல்லாஹ்ட பேர்ல டீட் வைக்கிறதா? அப்படி வைக்கலாமா? உலக நடைமுறையில் அது சாத்தியமானதா? இல்ல. அல்லாஹ்க்கு சொந்தமானதாக நாங்கள் எதை கருதுகிறோமோ அது அனைத்தும் பொதுமக்களுக்குரியதாக ஆக்க வேண்டும். இதுதான் இஸ்லாத்துடைய விதிமுறை. அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் ஏதாவது செய்வதா இருந்தா யாருக்கு செய்யணும்? ஏழைகளுக்கு, எளியோருக்கு, பொதுமக்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டும். அப்ப பொதுமக்களுக்குரிய ஒரு பொது உடைமையாகத்தான் பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. இன்றைய பள்ளிவாசல்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள்? ஒரு தரீக்கத்தை சேர்ந்த பள்ளிவாசலாக இருந்தால் எந்த அளவுக்கு அவங்களோட சொந்தம் இருக்குதுன்னு கேட்டா, அந்த தரீக்காவை சேர்ந்த ஷேக் இருக்கிறாரே அவர் தான் பள்ளிக்கு ட்ரஸ்டியை நியமிப்பாரு. இந்த வக்குப் சபையை வச்சிருக்கிறாங்க,
பள்ளிவாசல்களை பதிவதற்கான ஒரு சட்டபூர்வமான ஒரு அதிகார சபை. அந்த அதிகார சபையில அவங்க என்ன செய்யணும்? பள்ளிவாசல்கள் யாராவது ஒரு தனிநபருடைய பெயர்ல இருந்தா பொது உடைமையாக்க வேண்டும். ஒரு பொது உடைமையாக்கப்பட்ட பள்ளிவாசல் நிர்வகிக்கப்படாத நிலையில் இருந்தால் அதை நிர்வாகத்திற்குரியதாக ஆக்கி நிர்வகிக்கக்கூடிய அந்த வேலைகளை செய்ய வேண்டும், அமுல்படுத்த வேண்டும். இதைதான் வக்ஃப் சபை செய்யணும். இவங்களையும் தாண்டி என்ன நடக்குது? தரீக்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அதனுடைய ஷேக் என்ன செய்வாரு? ஒரு பரிந்துரையை கொடுப்பார். இன்னென்ன ஆகல பள்ளியில ட்ரஸ்டியா நியமிங்க. இப்ப இது வந்து மக்கள் தெரிவா? மக்களால் தெரிவு செய்யப்படுபவர்கள் தான் பள்ளிவாசல் இருக்கிறாங்களா? கிடையாது. ஒரு தனிநபருக்கு விருப்பமானவர், ஒரு தனிநபருக்கு கூஜா தூக்கக்கூடியவர், ஒரு தனிநபருக்கு யாரெல்லாம் வசைப்பாடுகிறார்களோ அவர்களை அப்படியே தெரிவு செய்து ஒரு பள்ளிவாசலில் நிர்வாகிகளாக ஆக்கக்கூடிய ஒரு சட்டத்தை தான் நாங்கள் முஸ்லிம் தனியார் சட்டத்திலே வைத்திருக்கிறோம். அப்ப எங்க அல்லாஹ்க்கு மட்டும் சொந்தம் என்றாகுது? எங்க அல்லாஹ்வுக்குரிய பள்ளிவாசல்களா மாறுது? பொதுமக்களுக்குரிய பள்ளிவாசலாக இருந்தால் நீங்கள் ஜனநாயக தெரிவை வைக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு பொதுமக்களுக்குரிய ஒரு பள்ளிவாசலாக பள்ளிவாசலை பிரகடனப்படுத்தக்கூடிய அந்த வேலையில தௌஹீத் ஜமாத் தவிர நாங்க பார்க்கல. எந்த ஒரு பள்ளிவாசல்லையும் மக்கள் தெரிவை வைப்பதை பார்க்கவில்லை. என்ன செய்யறாங்க? ட்ரஸ்டியை நியமிக்கணுமா? ஒரு கொள்கையை சார்ந்த ஒரு கூட்டத்தை வச்சு பொதுமக்களுக்கு பொதுவான அழைப்பு விடுக்கப்படாமல் என்ன செய்கிறார்கள்? நியமனத்தை கொடுக்கிறார்கள். தெரிவு செய்வது என்ற பெயரில் கூட தன்னுடைய கொள்கை சார்ந்தவர்கள், தங்களுக்கு சாதகமானவர்களை அவர்கள் பள்ளிவாசல்களில் ட்ரஸ்டிகளாக மாத்துகிறார்கள். சரி, நீங்க விரும்பினவங்களை போட்டீங்க பள்ளிவாசல்ல, அவங்க நிர்வாகம் நடத்துறாங்க. எப்படி நிர்வாகம் நடத்த வேண்டும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்க்கு மட்டும் சொந்தம் என்றது ரெண்டு வகையா இருக்குது. ஒன்னு, அல்லாஹ்வுக்குரியதாக அந்த பள்ளிவாசல் இருக்கணும்னா பொதுமக்கள் தான் அதில் நிர்வாகிகளாக இருக்க வேண்டும். ஜனநாயக தெரிவு வேண்டும். மக்கள் உடைமையாக, பொது உடைமையாக ஆக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் சொல்றான், ஃபலா ததும் அல்லாஹ் அஹதா, அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நீங்கள் அந்த பள்ளியிலே அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது நடக்குதா? அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கிறார்களா? அல்லாஹ்வை மாத்திரம்தான் பள்ளிவாசல்கள்ல அழைக்கக்கூடிய ஒரு நிலையில் பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்கிறார்களா? அப்படி இல்லை என்றால் அது அல்லாஹ்வுக்குரிய பள்ளிவாசல் கிடையாது என்றால். அல்லாஹ்க்கு மட்டும் சொந்தம் என்றியே கேட்டா மஸ்ஜிதுர் ரஹ்மான் என்றியே, மஸ்ஜிதுர் ரஹீம் என்கிறியே. ஆனால் அல்லாஹ்க்கு சொந்தமானது என்பதில் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வை மாத்திரம்தானே அதிலே அழைக்கப்பட வேண்டும். அவ்வாறு அழைக்கப்படுவதில்லை. இந்த தேவட்டகா பள்ளியை நீங்க எடுத்துக்கோங்க. அல்லாஹ் மட்டும்தான் அழைக்கப்படுகிறானா? அல்லாஹ்க்கு மாத்திரம்தான் வணக்கங்கள் செலுத்தப்படுகிறதா? அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் சுஜூதுகள் செலுத்தப்படுகிறதா? ருக்கூகள் செலுத்தப்படுகிறதா? அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் அதை செலுத்தப்படுகிறது. அல்லாஹ் அல்லாதவர்களும் வணங்கப்படுகிறார்கள். இங்க இருக்குது நம்ம கொம்பனி தெருல ஒரு பள்ளி இருக்குது. என்ன பள்ளி? வேக்கந்த ஜும்மா மஸ்ஜித். இந்த வேக்கந்த ஜும்மா மஸ்ஜித்ல உசமி பீபி இருக்கிறாங்களா இல்லையா? ஒரு பெண்மணியை அவுலியாவாக வச்சு அவங்களை வணங்குறதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. பள்ளி நிர்வாகம் தடுக்குதா? பள்ளி வளாகத்துக்குள்ள பள்ளி நிர்வாகத்துடைய பராமரிப்புல ஒரு தர்காவை வழிநடத்துகிறார்கள். கேட்டா ஜியாரத் செய்ய விடுறோம். நபி வழி தானுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, கபறுகளை நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள், ஃபைனஹா துதக்கிருல் மௌத், அது மரணத்தை ஞாபகப்படுத்தும் என்று சொல்கிறார்களே. அந்த அடிப்படையில நாங்க மரணத்தை ஞாபகப்படுத்த ஜியாரத் செய்ய வைக்கிறோம் என்றாங்க. அது தப்பு. அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் பொய். வாயளவில் சொல்கிறார்கள். சரி, ஒரு வாதத்துக்கு ஒத்துக்கொள்வோம். சரி, ஜியாரத் பண்ண வச்சீங்களா? யாருக்கு ஜியாரத் பண்ண வைக்கணும்? முஸ்லிம்களை தானங்க ஜியாரத் பண்ண வைக்கணும். தேவட்டகா பள்ளியில தெல்ல தெளிவாக முஸ்லிம் அல்லாதவர்கள் வந்து அந்த கபறுகளை யாரெல்லாம் அடக்கப்பட்டிருக்கிறார்களோ, இருக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. உள்ளுக்கு யாராவது இருக்கிறாங்களா, உண்மையிலே அந்த பேருடையவர்களா என்பது கூட தெரியல. வணங்குறானா இல்லையா? நீங்க வந்து அந்த இடத்துல சுஜூத் செஞ்சு அல்லாஹ்க்கு சுஜூத் செஞ்சுவீங்க. அவன் தெல்ல தெளிவாக யாருக்கு சுஜூத் செய்யறான்? உஸ்மான் வலியுல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யறானா இல்லையா? அவரை கும்பிடுறானா இல்லையா? அரசியல் தலைவர்கள் வருகிறார்கள், ஆட்சியிலே இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் வருகிறார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் வந்து அந்த இடத்திலே பகிரங்கமாக அப்பட்டமாக வணக்கம் செலுத்துகிறார்கள். அதை நீங்கள் தடுத்தீர்களா? முஸ்லிம்களுக்கு தான் ஜியாரத்து, நீங்க வந்து இப்படி வணங்க கூடாதுங்க, வணங்கக்கூடாது, இறைவன் கிட்ட தான் கேட்கணும் என்பது இஸ்லாத்தில் உள்ளது என்று சொன்னீர்களா?
சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அதனால அது பள்ளிவாசலே இல்ல. அன்ன மசாஜித் இல்லா, பள்ளிவாசல் என்றா அல்லாஹ் கூறியதா இருக்கணும் என்றா அலா ததுவும் அல்லாஹ் அஹதா, அதுல வேற யாரையுமே நீங்கள் அழைக்காதீர்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவதற்குரிய ஒரு இடத்தை நீங்கள் உருவாக்கினால் அதுதான் பள்ளிவாசல் என்றான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண தருவாயில் இருக்கிறார்கள். கடுமையான வேதனை. அவர்களுடைய வேதனையுடைய அளவை சொல்கிறார்கள். 2 மனிதர்களுடைய மரண வேதனை எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு வேதனை செய்யப்படுகிறார்கள். சக்கராத்துடைய ஹாலிலே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்ம லா தஜ்அல் கபரி வஸனன், இறைவனே என்னுடைய அடக்கத்தலத்தை, என்னுடைய கபரை இறைவனுக்காக வேண்டி வணங்கப்பட வேண்டிய ஒரு பள்ளி என்ற ஒரு நிலை இருக்குதே, அது போல ஆக்காது என்று சொல்லாம, அப்படி சொன்னா கூட வேறொரு விளக்கத்தை கொண்டு போவானே, சொல்லாம சிலைகளை போன்று ஆக்கிவிடாதே. எப்படி சொல்றாங்க? அல்லாஹும்ம, இறைவனே, லா தஜ்அல் கபரி, என்னுடைய கபரை ஆக்கிவிடாதே, வஸனன், ஒரு சிலையுடைய நிலைக்கு ஆக்கிவிடாது, ஒரு சிலையை போல ஆக்கிவிடாது. என்ன சிலையை போல ஆக்குறது? சிலை கிட்ட போய் நன்மையை கேட்போம், தீமையை தடுக்க சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி என்னுடைய கபரு கிட்ட வந்து யாராவது நன்மையை கேட்டா, யாராவது தீமையை தடுக்க சொல்லி என்னிடம் கோரிக்கை வைத்தால் அது என்ன பெயரு? கபரு தான். ஆனா என்னதான்? வஸனன், சிலை என்றாங்க. என்னுடைய கபரை சிலையாக்காதீங்கன்றாங்க. சிலையாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ்விடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். என்ன விளங்குது? கபறுகள் வணங்கப்படக்கூடிய ஒரு இடமாக, ஒரு சிலையாக ஆக்காத நிலையில் நாங்கள் வைக்க வேண்டும். ஆனால் இன்று பள்ளிவாசல் நிர்வாகங்கள் அந்த ஜியாரத்துகளை வச்சு, அந்த தர்காக்களை வச்சு தாங்க பள்ளிவாசலுடைய செலவே பண்றாங்க. பள்ளிவாசலுடைய மெயின்டெனன்ஸே நடக்குது அந்த காசை வச்சுதான். இதை பார்க்கிறோம். அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்? பள்ளிவாசலாக இருந்தால் இறையச்சத்தின் அடிப்படையில் எழுப்பப்பட வேண்டும். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா, ஒரு பள்ளிவாசல் இறையச்சத்தின் அடிப்படையில் எழுப்பப்படுமேயானால் அல்லாஹ் சொல்றான், மின் அவ்வளி யௌமின், ஆரம்ப நாள் முதல் எப்படி இருக்கணும்? இறையச்சத்தின் அடிப்படையில் எழுப்பப்பட வேண்டும். அன் தக்கூம ஃபீஹி, அப்படியாக இருந்தால் அதுல நீங்க என்ன செய்யலாம்? இருந்து நீங்க வணக்கம் செலுத்தலாம் என்று ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் சொல்றான். இறையச்சத்தின் அடிப்படையில் ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்படணும். இறையச்சம் என்பது உள்ளத்தை சார்ந்த ஒரு விஷயம், பொழந்து பார்க்க முடியாது, இறையச்சத்துக்குரிய காரியமா இல்லைன்னு விளங்காது. ஆனா அல்லாஹ் சொல்றான், ஆரம்ப நாள் முதல் இறையச்சத்தோட இருக்கணும் ஒரு பள்ளிவாசல். இறையச்சத்தோட இருந்தா தான் அந்த பள்ளிவாசல் வணங்குவதற்கே தகுதியான ஒரு இடம். எப்படி இறையச்சம் பார்க்கிறது? இதை 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு, பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிகள் இதே, இதை செய்யும் போது இறையச்சம் இருக்குதா இல்லையான்னு விளங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கியாமத் நாள் நெருங்கும் போது என்ன நடக்கும்? ஒவ்வொரு நபரும் தன்னுடைய பள்ளிவாசலை வைத்து பெருமை அடித்துக் கொள்வான். பள்ளிவாசலை வச்சு பெருமை அடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் என்றால் அது இறையச்சத்துக்கு எதிரானது. பெருமை அடிக்கக்கூடிய விதத்துல தான் பள்ளிவாசலுடைய கட்டுமானம் அமைந்திருந்தால் அது இறையச்சத்திற்கு எதிரானது. ஏனென்றால் கியாமத் நாளுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கியாமத் நாள் என்பது அழிவுக்குரிய நாள். அழிவின் அடையாளமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எப்படிப்பட்டதா இருக்கும்? நல்ல விஷயமா இருக்குமா? அது தீங்காக, கெட்ட விஷயமாக, ஒரு கெட்ட பண்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இறையச்சத்தின் அடிப்படையிலே ஒரு பள்ளிவாசலை நீங்கள் எழுப்பி இருந்தால் அந்த பள்ளிவாசல் என்னதாக இருக்கக்கூடாது? அதை வச்சு பெருமை அடிக்கக்கூடிய விதத்துல அந்த பள்ளிவாசல் அமையக்கூடாது. எங்க பள்ளியா அப்படி வச்சிருக்க ஹவுலு, ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஹவுலிக்குமா? எங்க பள்ளிவாசலா? அதனுடைய மினாராவை பாருங்க. அந்த மினாரா வந்து ஈஜிப்துல இல்ல, அந்த அளவுக்கு பெரிய மினாரா வச்சாங்களா? கண்டியில ஒரு மினாராவை, ஒரு கோபுரத்தை எழுப்பினாங்களா? எதுக்கு? தலதா மாளிகைக்கு விட மேல வரணும் எழுப்பினானா? அவ்வளவு உயரத்துக்கு போகல, ஆனா ஒரு அளவுக்கு எழுப்பினா. எதுக்கு எழுப்புறது? எதுக்கு கோபுரங்கள்? இந்த கோபுரங்கள் எல்லாம் எழுப்பிதான், மினாராக்கள் எல்லாம் உயர்த்தி தான் ஒரு பள்ளிவாசல கட்டணும் என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னார்களா? ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல ஒரு கோபுரம் இருந்துச்சா? பின்னாடி வந்த சவுதிக்காரன் செஞ்சான். அதுக்கு மார்க்கம் பொறுப்பு இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் பொறுப்பு இல்ல, அல்லாஹ் பொறுப்பு கிடையாது.
அவன் இஷ்டத்துக்கு ஒரு பள்ளியை வச்சு அதை வச்சு அலங்காரம் பண்றோம் என்ற பெயர்ல மக்களுடைய வசதிக்காக தேவைக்காக பள்ளியை விஸ்தீர்ணப்படுத்தி அதுல குத்தம் கிடையாது. ஆனா அனாவசியமான செலவினங்களை பயன்படுத்தி செலவினங்களை செலவழித்து ஒரு பள்ளிவாசலை நாங்கள் நிர்மாணம் செய்வோம் என்றால் அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்திற்கு எதிரான ஒரு காரியமாக பார்க்கிறான். அடுத்தது என்னது? இறையச்சம் இருந்தால் அந்த பள்ளிவாசல்ல என்ன நடக்கணும்? அல்லாஹ்வை மட்டும் வணங்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும். அது ரெண்டாவது தானே இறையச்சம். ஆனா அந்த நிலையில இல்ல. இன்னைக்கு பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டா ஜியார வழிபாடு மட்டும் கிடையாது, மௌலித ஓதுறாங்க பள்ளிவாசல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துதிக்கிறோம் என்ற பெயர்ல, பாராட்டுறோம் என்ற பெயர்ல மௌலித ஓதுறாங்க. இந்த மௌலிதில என்ன நடக்குது? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் அப்பட்டமா நடக்குது. அல்லாஹ் பாவம் மன்னிக்க கூடியவன் என்றதை தெரிஞ்சும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த கஃபாருல் ஹதாயா, நீங்க தான் பாவங்களை மன்னிக்கிறவரு, வதுனூபுல் மூபிகாத், எங்களை அழித்து நாசமாக்கக்கூடிய பாவங்களையும் நீங்க தான் மன்னிக்கிறது, அந்த சத்தாருல் மசாவி வாமுகீலுல் ஹாசனாத், குற்றம் குறைகளை மறைத்து அதை நல்லறங்களாக மாற்றுபவதும் நீங்க தான். யாரா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா நபி ஸலாம் அலைக்கும் என்று ரசூலாவை கூப்பிட்டுட்டு அவங்ககிட்ட அந்த கஃபார் என்று சொல்லிட்டு கேட்டா ஒரு வியாக்கியானம், அந்த கஃபார் அல்லாஹ் தான் கஃபாரா. அங்க அல்லாஹ் கிட்ட டர்ன் ஆகிட்டு பண்ணாங்க. நபியே வாங்க, நீங்க தான் பாவத்தை மன்னிக்கிறீங்கன்னு வருது. நபியே வாங்கன்னு கூப்பிட்டது சரிதான், ஆனா நீங்க தான் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொன்னது அல்லாஹ்வையா? இப்படி பொய்யான வியாக்கியானங்களை சொல்லி எல்லா பள்ளிவாசல்களையும் இன்னைக்கு மௌலிது நடக்குதா இல்லையா? எல்லா பள்ளிவாசல்லையும் நடக்குது. அப்ப இதை யாருங்க தடுத்து நிறுத்துறா? அல்லாஹ்வை தான் வணங்கணும் என்றா சுஜூத் செய்யறது அல்லாஹ்க்கு மட்டும்தான் வரணும். அதே போல பாவம் மன்னிப்பு யாருக்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும். இதுவும் வணக்கம் தான். அத்துவா ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்திக்பார் செய்கிறீர்களே, உங்களுடைய தேவைகளை கேட்கிறீர்களே, ஏன் நபிகள் நாயகமிடம் கேட்கிறீர்கள்? பதிலில்லை. வியாக்கியானம், பொய்யான வியாக்கியானம் சொல்கிறார்கள். எல்லா பள்ளிவாசலையும் நடக்குது. அப்ப எப்படி இறையச்சத்தின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட பள்ளிவாசல்களாக நாங்கள் கருதுறது? சரி, ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் செய்யப்படுகிறது. நிர்வாகம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவங்க நிர்வாகத்துல இருக்கணும் என்று அல்லாஹ் சொல்றான் பாருங்க. சூரா தௌபால அல்லாஹ் சொல்றான், மாகானலில் முஷ்ரிகீன ஐயா அமுரு மசாஜித் அல்லாஹ். ஒரு முஷ்ரிக்கா இருந்தா அவன் என்ன செய்யக்கூடாதான்? பள்ளிவாசலை நிர்வாகம் செய்யக்கூடாது அல்லாஹ் சொல்றான். காபத்துல்லா என்பது ஆரம்ப நாள்ல யாரு கட்டினது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின பள்ளி. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? புனர் நிர்மாணம் செய்தார்கள். மகனுடன் சேர்ந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சேர்ந்து புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். இப்ப ஆரம்பத்தில் கட்டினவரும் இத புனர் நிர்மாணம் செய்தவர்களும் இறையச்சத்துல தான் செய்தார்கள் என்பதில் யாருக்கு என்ன மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை நிர்வகிக்கிறவங்க இருக்கிறாங்களே, அவங்க சிறுக்கு செய்யக்கூடியவர்களா இருந்தா என்ன நடக்கும்? அல்லாஹ் மட்டுமே வணங்கப்பட வேண்டிய பள்ளிவாசல்ல அல்லாஹ் அல்லாதவர்களும் வணங்கப்பட்டு விடுவார்கள். மஸ்ஜிது நுஸ்ஸிஸால தக்வாவாக இருக்கிறது காபத்துல்லா. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்படுகின்ற காலத்திலே பல சிலைகளை வைத்து வழிபடக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அந்த பள்ளிவாசலிலே நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்பட்டார்கள். ஒரு ஊர்ல பள்ளிவாசல் நிர்வாகிகளாக யாரை போடுறாங்க தெரியுமா? யாரிடம் வசதி இருக்கிறதோ, யாரிடம் செல்வாக்கு இருக்கிறதோ, யாருக்கு சமுதாயத்தில் மரியாதை இருக்கிறதோ அவர் அப்படியே எடுத்து பள்ளி நிர்வாகத்தில் போடுறாங்க. இதுதான் இந்த சமுதாயத்துடைய சாபக்கேடாக நாங்கள் பார்க்கிறோம். இதை செய்யக்கூடாது. வசதியை பார்த்து பொறுப்பு வழங்க கூடாது. தகுதியை பார்க்கணும். என்ன தகுதி? இவன் குர்ஆன் ஹதீஸில் தெளிவானவனாக இருக்கிறானா? குறைந்தபட்சம் எல்லாத்தையும் எல்லாரும் விளங்கி வச்சிருக்க மாட்டாங்க. குறைந்தபட்சம் இணை கற்பித்தல் இருந்து விலகியவனாக இருக்கிறானா? அதையாவது பார்க்கிறானாங்க. எவன் பார்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ, எவர்கள் சூதாட்டம் செய்யக்கூடிய இடங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்களோ
அவனை தூக்கி பள்ளிவாசல் நிர்வாகத்துல போடுறான். எவன் பாதாள உலகத்தில் இருக்கிறானோ, எவன் ரவுடித்தனம் செய்கிறானோ, எவனுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லையோ, அவனை கூட்டி வந்து பள்ளிவாசல்ல நிர்வாகியா போடுறான். இவங்கிட்ட மார்க்கம் இருக்குமா? கண்டிப்பா சிறுக்கு இருக்கும். எவன் வந்து அல்லாஹ்வும் ரசூலும் வைத்த விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தாமல் அதை வரம்பு மீறி கொண்டு இருக்கிறார்களோ, அந்த விதிமுறைகளுக்கு மாறு செய்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் இஸ்லாத்துடைய அடிப்படையிலிருந்து அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செஞ்சிருவாங்க, போயிருவாங்க. இந்த நிலையில் தான் இன்று முஸ்லிம்களிடம் பள்ளிவாசல் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்றான், சாயிதீனாலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ரி, அவங்களுக்கே தெரியும் அவங்க குஃப்ர் செய்யக்கூடியவங்க. தெரிஞ்சு கொண்டே நிர்வாகத்துல வந்து நிக்கிறீங்களா? குறைஞ்சது ஒரு முஸ்லிக்க வந்து நிர்வாகத்துல போடும்போது அவனாவது சொல்லணுமா இல்லையா, எனக்கு நான் செய்யற தொழில் நல்லமா, நான் பாக்குற வேலை நல்லமா, தெரிஞ்சு கொண்டே என்ன தூக்கி நிர்வாகத்துல போடுறீங்க, நானே ஹராத்து செஞ்சு கொண்டு இருக்கிறேன். ஹலால் பெட்டிங் சென்டர்ல ஹலால் போட்டிருந்தாங்க, நம்ம ஸ்லேவையில போட்டிருந்தாங்க. ஹலால் பெட்டிங் சென்டர் இருந்துச்சா இல்லையா? மொக்சோல்ல பெட்டிங் சென்டர் பேர் வந்து ஹலால். ஏன் தெரியுமா? அவன் ஜம்மியத்துல் உலமால சர்டிபிகேட் எடுக்கல, ஹலால் சான்றிதழ் பெறல. என்னத்துக்கு வச்சாண்டா, அந்த பெட்டிங் சென்டர் நடத்தினவன் பேர் ஹலால் டி. அது ஹலால் டி என்றதுனால தன் பேரை வச்சு கடைக்கு பேர் வைக்கிற பழக்கம் இருக்குதா? ஹலால் பெட்டிங் சென்டர் வச்சான். அப்ப இந்த மாதிரி ஆக்களை தூக்கி நிர்வாகத்துல போட்டா இவங்க இந்த நிர்வாகம் உருப்படுமா? அவனுக்கு மார்க்கம் தெரியல. அவன் கேட்பான், என்ன கேட்பான், ஊர்ல உலகத்துல நடக்கத பார்ப்பான். ஆனா அவங்க வந்து புத்த பெருமானுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்களே, நாங்க ஏதாவது அவன் செம்பிளி கலர்ல கொடி போடுறான், ஆரஞ்சு கலர்ல கொடி போடுறான், நம்ம கலர் எது அலிம்சா, ஆலிம்சாக்கு பயம். ஏன்டா அவர் ரவுடி பையனை எதிர்த்து கேள்வி கேட்டா தலைய சீவிடுவான்னு சொல்லி, ஆமா இஸ்லாத்துடைய நிறம் பச்சை நிறம், உடனே போட்டுருங்க, உடனே நீ சிறுக்கு. இப்படிதான் சிறுக்கு அரங்கேறது. வீட்டுல ஒரு இளவு நடந்திருக்கும், ஒரு மரணம் நடந்திருக்கும், உடனே கேட்ப ஆலிம்சா என்ன செய்ய, மௌத்தா போயிட்டாரு, ஓதுங்க கத்தத்தை, ஊர் உலகத்துல நடக்கிறது தானுங்க அப்படின்டுவான். உடனே ஓதி தடுத்து நிறுத்த மாட்டான், சிறுக்க தடுக்க மாட்டான். பள்ளிவாசலுக்குள்ளேயே சூனியம் செய்வின வெற்றாக்களை வச்சிருக்கிறாங்க நம்ம இலங்கையில. பள்ளிவாசலுக்குள்ளேயே சூனியத்தையும் செய்வினையும் வெட்டக்கூடியவங்க. என்ன சொல்றீங்க? கிழக்கு மாகாணத்துக்கு போய் பாருங்க, அங்க இந்த பயில்வான் என்ற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் வந்து ஒரு பள்ளிவாசலை கட்டி வச்சுக்கிறான், நல்ல சிமெண்ட் எல்லாம் போட்டு கட்டுமான பணியில வந்து எந்த குறையும் இல்லை, அப்படி ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்கிறான். அந்த பள்ளிவாசலை அழிக்கிறதா இருந்தா எஸ்சி ஊத்தணும், மாச கணக்குல முதல்ல சிமெந்திய தெரிக்க வைக்கணும். அதுக்கு பிறகுதான் அந்த பள்ளிவாசல தரமட்டமாகல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டிக்கிறான். எப்படி பள்ளி தெரியுமா? பள்ளிவாசல்ல ஒரு கிபிலாவை காணல, கிபிலா முன்னோக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அப்படி வட்டம் பள்ளிவாசல், நடுவுல அடி கிரவுண்ட் ஃப்ளோர்ல 2 கபரை தோண்டி வச்சுக்கிறான், 2 மாடி வச்சிருக்கிறான். என்னது, தவாப் செய்யறதுக்கு மாடி கட்டினானே அந்த மாதிரி மேல் மாடியில இருந்து அந்த கபரை ஜியாரத் செய்வதற்கு. அங்க தொழுகையே கிடையாதுங்க, அங்க இபாதத்தே கிடையாது. அந்த பள்ளிவாசலுக்கு போலீஸ் பாதுகாப்பு இன்னைக்கும் கொடுத்துக்கிறான், இப்பயும் இருக்குது. காசு பலம், காசுக்காக வேண்டி ஒருத்தன் நிர்வகிப்பதற்கு போட்டா, கொள்கையை மாத்திட்டா, அல்லாஹ்வ தொழுக தேவையே இல்லை என்ற அளவுக்கு அவனுடைய நிலைமை மாறுகிறது. ஜியாரத்தை தொழுவதற்காக வேண்டி, அந்த ஜியாரங்களை தர்காக்களை பார்வையிடுவதற்காக வேண்டிய ஒரு பள்ளி, இப்படிதான் நடக்கும். அதனால் அல்லாஹ் சொல்றான், பள்ளிவாசல் நிர்வாகிகளா எப்படிப்பட்டவங்களா நீங்க இருக்கணும் தெரியுமா? இன்னமா யாமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும்? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் முதல்ல நம்பணும். முதல்ல கொள்கை இருக்கணும். உங்ககிட்ட ஒரு ட்ரஸ்டிய போடும்போது ஒரு எக்ஸாம் வைக்கணும். ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திய சொல்லுவான் மனப்பாடத்துல. சரி, ஆமன பில்லாஹ்னு சொல்றியே, அல்லாஹ் எங்க இருக்கிறான், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ்ட ஆற்றலை சொல்லு, அல்லாஹ்ட அதிகாரத்தை சொல்லு, அல்லாஹ்ட பண்புகளை சொல்லு, அல்லாஹ்வுடைய வல்லமையை எத்தி வை, அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நீ எவ்வாறு நம்பி இருக்கிறாய் என்று விளக்கம் சொல்லி இன்டர்வியூ வச்சு ட்ரஸ்டி போர்ட் போட்டா, இலங்கையில ட்ரஸ்டி போர்ட்ல நிறைய பேர் என்ன செய்ய வேண்டி வரும், எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. அப்ப மன்னாமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்பி இருக்கணும். மறுமை நாள் என்றா என்ன, அது எப்படி நடக்கும், எப்படி அந்த மறுமை நாளுக்காக நாங்க வாழணும், அதுல என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்பான். மறுமையில சொர்க்கம் என்றது என்ன, நரகம் என்றது என்ன,
நரகத்துக்குரிய தண்டனைகள், என்னென்ன பாவங்கள் செஞ்சா என்னென்ன தண்டனை கிடைக்கும் எல்லாத்தையும் விளங்கி வச்சவனே பள்ளிவாசல்ல நிர்வாகியா போடு. அப்பதான் தனித்தோனை வணங்குவதற்குரிய ஒரு பள்ளிவாசலா அது அமையும். அல்லாஹ் சொல்றா. அதோட வாகாம ஸலாத்த, பள்ளி நிர்வாகிகள் முதல்ல தொலைவாங்க பள்ளிக்கு. நிர்வாகிகள் நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, தொலை வர மாட்டாங்க. பள்ளியில தொழுகைக்குரிய ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறீங்களே, நீங்க தொலை வர்றீங்களா? முதல்ல நிர்வாகிகள் கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், வா காமசலா, நீ முதல்ல தொழுகையை நிலைநாட்டு. இல்ல நாங்க வீட்டுல தொழுவோம், நாங்க வேலைத்தனத்துல தொழுவோம். சரி, வேலைக்கு போனா அங்க தொழுவு, பக்கத்துல ஊர்ல இருந்தா பள்ளிக்கு வரணுமா இல்லையா? வர்றது இல்ல. இதுல நம்ம ஜமாத்துக்காரனும் விதிவிலக்கு இல்ல. அவன் கூட என்ன செய்யறது, இமாம் ஜமாத்தை கேட்டா அதுக்கு ஆர்குமெண்ட் 27 மடங்கு சிறந்தது தானே இருக்குது. பாவம் இல்லையா வீட்டுல தொழுதா? வீடை வந்து நெருப்பு வைக்க சொன்னாங்க ரசூலா. பள்ளி ஒன்று இருந்து ஜமாத்துக்கு நீ கலந்து கொள்ளாம இருந்தா அந்த வீட்டை நான் தீ வைத்து கொளுத்த விரும்புகிறேன் என்று ரசூலா சொன்னாங்களே. ரசூலா இந்த உலகத்திலே அதுக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிறாங்க, மறுமையில் இல்ல. இந்த உலகத்திலே தண்டனை கொடுக்கிறதுக்கு, தண்டனை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்றால் இமாம் ஜமாத்தை புறக்கணிக்கிறவங்க. அப்ப இமாம் ஜமாத்தோட தொழுகைக்கு வரணும் என்றால் வாத்த ஜக்கா, ஜக்காத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். ஒண்ணு ஜக்காத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள் என்றொன்னே ஜக்காத் கொடுக்கறதுக்கு தகுதியான ஆக்களை தான் நாங்க பள்ளிக்கு போடணும் போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. எவனுக்கு ஜக்காத் கடமையாகி அதை கடமையான நிலையில் இருக்கிறாரோ அவனை வந்து போடணும். அல்லது ஒருவன் நிர்வாகத்தில் இருக்கிறான், அவன் நிர்வாகத்தில் இருக்கும் போது எப்ப அவனுக்கு ஜக்காத் கடமையாகுமோ அப்ப அவனை தான் நிறைவேற்றணும். இந்த ரெண்டு மாதிரியும் அந்த வசனத்தை விளங்கிக் கொள்ளலாம். அப்ப அல்லாஹ் இஸ்லாத்துல ஜக்காத்தை பற்றி சொல்லும் எல்லா இடங்களையும் எப்படி சொல்றான்னு சொன்னா, யாருக்கு ஜக்காத் கடமையாக்கப்படுதோ அவங்க நிறைவேற்றணும். ஜக்காத் கடமையாகப்படும் போது நிறைவேற்றக்கூடிய மனசு இருக்குதா, அந்த மாதிரி ஆக்கள் இருந்தா போடுங்க சொல்லிட்டு, நாலாவது அல்லாஹ் சொல்றான், வலை யக்ஸ இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாது. பள்ளி நிர்வாகி ஒரு நிகழ்ச்சி செய்றீங்க, யாருக்கும் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே பயப்படாம தைரியமாக களத்தில் இறங்க வேண்டும். தெவட்டகா முன்னுக்கு பொதுக்கூட்டமா, நாங்கள் இறங்குவதற்கு தயார். சிறுக்க ஒழிக்கணுமா, நாங்கள் இறங்குவதற்கு தயார். விதத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யணுமா, நாங்கள் களம் இறங்குவதற்கு தயார். பள்ளி சம்மேளனம் ஒன்று கூடுது, பரவாயில்ல. ஜமியத்துல் உலமா ஒன்று கூடுது, பரவாயில்ல. போலீஸ் அதிகாரிகள் ஒன்று கூடுகிறார்கள், பரவாயில்ல. முஸ்லிம் அல்லாதவர்கள் ஒன்று கூடுகிறார்கள், பரவாயில்ல. யாரு ஒன்று கூடட்டும், யாரு எதையும் செய்யட்டும், யாரு எதையும் பண்ணட்டும், மரணிப்பதற்கும் தயார். எப்படி இருக்கணும் பள்ளி நிர்வாகி? மரணிப்பதற்கும், அல்லாஹ்வுடைய பாதையில என்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று எந்த மனிதர் தைரியமா இருக்கிறானோ அவன் பள்ளி வாசல் நிர்வாகத்துக்கு தகுதி. இன்னைக்கு பள்ளி நிர்வாகிகள் எல்லாமே பொதுமக்களுக்கு பயந்தவர்களாக, பொதுமக்கள் எல்லாமே பள்ளி நிர்வாகத்துக்கு பயந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கடைசியில யார் யாருக்கு பயந்தானு தெரியல. பொதுமக்கள் பள்ளி நிர்வாகத்துக்கு பயம், பள்ளி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு பயம். கடைசியில நிலைநாட்டப்பட்டது என்ன? ரெண்டு சாராரும் எந்த அடிப்படையும் இல்லாமல் ஆளாளுக்கு பயந்து விட்டு சைத்தானுக்கு பயந்துக்கிறாங்க. கடைசியில சைத்தான் எதை செய்யணும் என்று எதிர்பார்க்கிறானோ இவர்களுடைய இந்த அச்சத்தை வைத்து அதை நிலைநாட்டி கொண்டே இருக்கிறான். அப்ப இந்த ஒரு பண்பு பள்ளி நிர்வாகிகளிடம் இருக்கணும். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாதீங்க. ஏங்க, உங்களை ஒருத்தன் தாக்க வர்றான், அவனுக்கு மௌத்திக்கிறமா, உங்களுக்கு மௌத்திக்குது. உங்களுக்கு மட்டுமா மரணம் என்றது இது அவனுக்கு இல்லையா? உங்களை தாக்க வர்றவன் ஒரு நாள் மரணிக்க மாட்டானா? அதை அடிச்சு பாரு அப்படி நிக்கணும். அடிக்க மாட்டான், இந்த காலத்துல அடிக்க முடியாது. ஒருத்தன் கைய வச்சா அந்த கையை வச்சவன் வந்து காலாகாலத்துக்கு யோசிக்கிற அளவுக்கு சட்டத்துல அதற்குரிய வலுவான தடைகள் இருக்குது. அவனை போட்டு இருக்கிறலாம். இந்த காலத்துல நாங்க பயப்படுறோம், ரசூலா அந்த காலத்திலே பயப்படல. ரசூலா 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே பயப்படல. என்ன பயப்படல? எவன்டா என்னடா செய்ய போறீங்க, என்னடா பண்ண போறீங்க? காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த காலம், எதையும் பண்ணுவார்கள். ஒரு சின்ன பகைக்காக பரம்பரையாக சண்டை பிடிச்ச ஒரு சமுதாயம், ஜாஹிலியத் கூட்டம். என்ன செய்ய போறீங்க, என்னதான் உங்களுக்கு செய்ய முடியும் என்று தைரியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளிவாசலை உருவாக்கினார்கள். அந்த பண்பு இருந்தால் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்குரிய ஒரு பள்ளியாக ஆக்க முடியும். ஒரு காட்டரபி ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு வருகிறார். வந்து
என்ன செய்யறான்? சிறுநீர் கழிக்கிறான். இப்ப அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு அந்த காட்டரபியை போட்டு ரசூலா தாக்கினாங்களா? சிறுநீர் கழிச்சாங்க பள்ளிவாசல்ல. பள்ளிவாசல் அசுத்தப்படுத்தினான். சஹாபாக்கள் என்ன பள்ளிவாசல் இப்படி வேலை பார்க்கறான்னு கோவப்பட்டு அவனை தாக்க வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவரை விட்டுருங்க, அவருடைய காரியத்தை அவர் செய்யட்டும். அவர் சிறுநீர் கழித்த பிறகு ஒரு தண்ணி ஒரு பக்கெட்ல எடுத்து வர சொல்லி அதை தெளிச்சு ரசூலாவே தொடச்சி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த காட்டரபியை கூப்பிடுறாங்க, இங்க வாங்க, நீங்க வந்தீங்களே ஒரு இடம், இது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இதிலே அல்லாஹ்வுடைய பேர் மட்டும்தான் துதிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய பேர் துதிக்கப்படுகின்ற இடம், தொழுகை நடத்தப்படுகின்ற இடம், திலாவத் குர்ஆன் ஓதுதல் நடத்தப்படுகின்ற இடம், அதே போன்று இறைவனுடைய தியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல இந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது என்று அறிவுரை சொல்றாங்க. உடனே அந்த காட்டரபி என்ன செய்யறான்டா, இறைவனே என்னையும் இந்த முகம்மதையும் மாத்திரம் மன்னித்து அருள் புரி அப்படின்றான். ஏன்? அடுத்தவங்க அடிக்க போனாங்களே, தாக்க போனாங்களே. அப்ப இந்த மாதிரி ஒரு அசிங்கமான காரியம் செஞ்ச ஒருவனை கூட ரசூல் என்ன செய்யல? தாக்கல, அவனை துரத்தல, அறிவுரை சொன்னார்கள். இதுல இருந்து என்ன விளங்குதுங்க? ஒண்ணு, பள்ளியில இறைவனை நினைவுபடுத்தணும், இறைவன் அல்லாதவங்களை நினைவுபடுத்தக்கூடாது, ஓதுதல் நடக்கணும், தொழுகை நடக்கணும், இறைவனை தியானம் செய்யக்கூடிய காரியங்கள் நடக்கணும். ஓகே. ரெண்டாவதா என்ன படிப்பின தெரியுமா? பள்ளிவாசலுக்கு கண்டதையும் அறியாதவர்கள், எந்த விஷயத்தையும் புரியாதவர்கள் வருவார்கள், தொழ வருவார்கள், வேற வேற காரியங்களுக்கு வருவார்கள். அவர்களை தடுக்க கூடாது. இன்னைக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? பள்ளி வாசல்ல பிற இயக்கத்தினர்கள் வருவதையே தடுக்கிறான். சம்மாங்கோட்டை பள்ளியில என்ன செஞ்சுக்கிறான்டா, சிவப்பு பள்ளி, சர்வதேச அளவுல ஃபேமஸ் சம்மாங்கோட்டை சிவப்பு பள்ளி, பல கோடி ரூபாக்கள் சொத்துக்கள் குவிந்து கிடக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அதுல போட்டிக்கிறான், போர்ட் போட்டிக்கிறான், முன்வரிசையில் நிற்பவர்கள் தொப்பி இல்லாமல் நிற்காதீர்கள். போட்டிக்கிறானா இல்லையா? போடுறான். ஏன் போடுறாய்? யாருடா உனக்கு அதிகாரம் தந்தது? அல்லாட பள்ளிவாசல்ல முன் வரிசையில இவன் நிக்க கூடாது, அவன் நிக்க கூடாது, உனக்கு யார் சொன்னா? இது எவ்வளவு பெரிய ஒரு பாவம்! சாதாரண பாவமா? எப்படிப்பட்ட பாவம் என்று சொன்னா, பள்ளிவாசல்ல அல்லாவை தொழுவதை தடுக்கக்கூடிய அளவுக்கு பாவம். வமன் அல்லமு மிம்மம் மனஅ மசாஜிதல்லா, யார் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் மக்கள் வருவதை தடுக்கிறார்களோ அவர்களை விட மிகப்பெரிய அநியாயக்காரர்கள் யாரும் இல்ல. அல்லாஹ் சொல்றான். மக்கள் பள்ளிக்கு வர்றாங்க, எதுக்கு வர்றாங்க? அல்லாஹ்வுடைய பேரில் அந்த பள்ளி வாசல்ல நினைவுபடுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வருகிறார்கள். ஏன் அவங்களை தடுக்கிறீங்க? இரண்டாவது வரிசைக்கு போக சொல்றதுக்கு நீங்க யாரு? முந்தி வருபவர்கள் முந்தி இருப்பார்கள். அதான் இஸ்லாத்துடைய விதி. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அது இவன் மேனேஜ்மெண்ட்ல வச்சிருக்கிறான். இஸ்லாம் என்ன சொல்லுது? யாரு முதல்ல வருவானோ வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், யாரு முந்தி செல்பவர்களில் முதலாமானவர்களாக இருக்கிறார்களோ அவங்களுக்கு தனி இடம் அல்லாஹ்விடம். சஃப்ல முதல் இடத்துக்கு தனி இடம். ஒருத்தர் அதை நாடி வர்றான். அவ்வளவு ஒரு மார்க்கெட்ல பிஸியான டைம்ல ஒருத்தன் சஃப்ல முன்வரிசையில நிக்கிறான். நீ எப்படி போட் போட்டு தடுத்து வெளியே அனுப்புவாய்? நீ எப்படி அவனை தடுத்து நிறுத்துவாய்? இதுக்கு என்ன ஆதாரம்? தொப்பி சுன்னத்து. எனவே சுன்னத்தை பேணாதவர்கள் பள்ளியில் இருக்கக்கூடாது. தொப்பி சுன்னத்து எங்கேயும் வரல, குர்ஆன்ல வரல, ஹதீஸ் வரல. தாடி வாஜிப் என்று வந்துச்சா இல்லையா? தாடி கண்டிப்பா என்ன செய்யணும்? இருந்தே ஆகணும். நிறைய பேர் பள்ளிக்கு வர்றவங்க தாடி இருக்காது, ஃபுல் சேவ்ல தான் வருவான், முஸ்லிம் சமுதாயத்துல கூட. அப்ப நீ என்ன பண்ணணும்? பிளாஸ்டிக் தொப்பி வைக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ல தாடியை செஞ்சு வச்சு, ஆளாளுக்கு விதவிதமா சைனீஸ்காரன் வந்தா 3 முடி உள்ள தாடி மட்டும் தான் வைக்கணும். நீ அவனுக்கு கொஜ கொஜன்னு தாடியை வச்சா அவன் அதை போட மாட்டான். அப்ப அந்தந்த இனத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்தந்த தாடியை வடிவமைச்சு பள்ளியில தொங்க விடு. ஆளாளுக்கு சைஸ பார்த்து ஃபிட் பண்ணி ஃபிட் ரூமையும் வை, கண்ணாடியை பார்த்து தாடியை போட்டு பள்ளிவாசல முன்சப்புல நிக்கட்டும். என்ன சட்டம்டா இது? எவ்வளவு பெரிய அநியாயக்காரங்கள்! இது சரி பரவாயில்லங்க. இந்த பம்பலப்பிட்டுல ஒரு பள்ளிவாசல் வச்சிருக்கிறான். அதுல என்ன பண்றான்டா, 4 மதுஹபுகளில் ஒரு மதுஹபை ஆதரிக்காதவர்கள், ஒரு மதுஹபையாவது பின்பற்றாதவர்கள் இந்த பள்ளிவாசலில் தொலை வர வேண்டாம் என்றார். நாசமா போச்சு. பள்ளி நிர்வாகம் தொலைஞ்சிருவீங்களா? அல்லாஹ் கிட்ட மாட்டிக்கொள்வீங்களா? யாரு 4 மதுஹபை பின்பற்றவன் தான் பள்ளிக்கு வரணும் வேண்டாம்? அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்த சஹாபாக்கள் எந்த மதுஹபையும் பின்பற்றல. மஸ்ஜித் நபவில அவங்களுக்கு தொலைல வாப்ப
ரசூலா எந்த மதுஹபையும் பின்பற்றல, மஸ்ஜித் நபவியில தொழ முடியாதா? என்ன சொல்றாங்க, என்ன அறிவுன்னு பாருங்க. மார்க்கத்துல ஒரு கடுகளவு அறிவுள்ளவன் கூட இப்படி ஒரு அறிவிப்பு செய்வானா, இப்படி ஒரு செய்தியை வெளியிடுவானா? ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இதை ஒரு பெரும் பாவமாக அல்லாஹ் சொல்றான். எப்படி அல்லாஹ் சொல்றான்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லதீன தஹது மஸ்ஜிதன் லிராரன், மக்களுக்கு தீங்கிழைப்பதற்காக யாரு பள்ளிவாசலை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ, அதே மாதிரி வக்குஃபுரன், இறைவனை நிராகரிப்பதற்காக, வத்தஃப்ரீகம் பைனல் மூமினின், மூமின்கள் மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்காக, அதே போல வ இர்சாதல் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிராக யாரெல்லாம் போர் செய்தார்களோ அவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காக, இந்த 4 காரணங்களுக்காக யாரு பள்ளி ஏற்படுத்தினீங்களோ அந்த பள்ளிவாசல் பள்ளியே கிடையாது அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா தகும் ஃபீஹி அபதா, அதுல நீங்க தொழாதீங்கன்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிதான், ஆனா நல்ல நோக்கமா? நீ எதுக்காக பள்ளி ஏற்படுத்தின? தீங்கிழைக்க. ஒருத்தன் விரல அசைச்சா அவனை தூக்கி போட்டு அவுள்ள போடுறது, ஒருத்தன் நெஞ்சில தக்பீர் கட்டினா அவன் தக்பீரை வயிற்றுல இழுத்து விடுறது, ஒருத்தன் நபி வழிப்படி தொழுகையை நடத்தினா அவனை வரவேணாம் என்று தடுக்கிறது, நீ பின்பற்றக்கூடிய குப்ப மதுஹபுகளை, ஆபாசமான மதுஹபுகளை பின்பற்றவன் தான் பள்ளிக்கு வரணும் என்று போர்ட் போடுறது, இது தீங்கிழைக்கிறது இல்லையா? அல்லாஹ் சொல்ற, நீ குஃபுரை செய்கிறாய் பள்ளிவாசல்ல. முனாஃபிக் தான் ஒரு பள்ளியை ஏற்படுத்தினார் ரசூலுல்லாஹ் காலத்துல, குஃபுரை நிலைநிறுத்துவதற்காக ஒரு பள்ளியை ஏற்படுத்தினான். அந்த இறைவனை நிராகரிக்கக்கூடிய காரியத்தை அவன் பகிரங்கமா செய்யல. முனாஃபிக பொறுத்தளவுல பகிரங்கமா குஃபுர் செய்வானா? செய்ய மாட்டான். பகிரங்கமா குஃபுர் செய்யாம மறைமுகமா குஃபுரான காரியங்கள் செய்யறது இதே. இந்த மாதிரி இன்றைக்கு பள்ளிவாசல் செய்வாங்கண்டா அதுவும் தழுவதற்கு அனுமதிக்கப்படாத ஒரு பள்ளி. குஃபுரை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? மறைமுகமான காரியங்கள் செய்கிறார்கள். எல்லா பள்ளிவாசலையும் தாலிம் புத்தகத்தை வாசிக்கிறான். தாலிம் புத்தகத்தில் உள்ள குஃபுர் இருக்குதே, இதை விட ஒரு குஃபுர் இருக்குமாங்க? என்னெல்லாம் கதை அளக்குறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மனிதர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து மெசேஜ் வர மாதிரி எல்லாம் இவன் வச்சிருக்கிறான். தாலிம் புத்தகத்துல ரசூலுல்லாஹ்க்கு பிறகு மனிதர்களுக்கு அல்லாஹ் மெசேஜ் கொடுக்கிற மாதிரி, மனிதர்களுக்கு அல்லாஹ் நேரடியா பேசி, அல்லாஹ் கனவு மூலமாகவோ அல்லது வேற விதமாகவோ அல்லாஹ் பேசி மார்க்கத்தை தீன உயிர்ப்பிக்கிற மாதிரி சில கருத்துக்கள் உள்ளடக்கப்பட்ட செய்திகளை எல்லாம் தாலிம் புத்தகத்தில் வைக்கிறான். மறைமுகமாக இறைவனுக்கு குஃபுரை செய்கிறான். அதே போல அல்லாஹ் சொல்றான், வத்தஃப்ரீகல் பைனல் மூமினின், மூமின்கள் மத்தியில பிரிவு ஏற்படுத்துறது. இது ஏண்ட பள்ளி, இது ஓண்ட பள்ளி, இங்க அவன் வராதே, இங்க நீ வராதே. எங்கட பள்ளிக்கு எவனும் வரலாம், எவனும் வா, எவனும் எதையும் பண்ணலாம். பயான் பண்ண கேட்டா பயான் பண்ணுங்கன்னு கொடுப்போம். ஆனா பயான் பண்ணி முடிய முத நாங்க சில கேள்விகள் கேட்போம். அதுக்கு பதில் சொல்லலண்டா அதே இடத்துல அடி வாங்க வேண்டி வந்துடும் இல்லையா? நீ ஓண்ட பாட்டுக்கு மார்க்கம் என்ற பேர்ல கண்டதையும் பேசுவியா, கண்டதையும் சொல்லுவியா? ஆதாரத்தை கேட்ட காட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஆதாரபூர்வமாக பேசக்கூடிய தகுதி உன்னிடம் இருக்குமா? எங்கட பள்ளியில பயான் பண்ணு. ஆதாரபூர்வமா உனக்கு பேச முடியாதா? நீ பேசக்கூடாது. நீ வாய மூடி இருக்கணும். பாவம் அது. தெரியாதது சொல்லாதே, தெரியாதது எத்தி வைக்காதே என்ற நிபந்தனையில நாங்க பேச வைப்போம். வர்றியா? நாங்க வரவா? உன் பள்ளியில பேசவா? நாங்க பொதுக்கூட்டம் நடத்தினா தடுக்க வருவாங்க. அதை செய்யாத, இதை செய்யாத, ஊர்ல குழப்பத்தை ஏற்படுத்துவானா. சரி, மக்களுக்கு பேசினா குழப்பம், உலமாக்கள் வாங்க பேசுவோம். உலமாக்கள் நீங்க தெளிவா இருக்கிறவங்க தானே, எங்களோட வாங்க பேசுவோம். நாங்க சொல்லக்கூடியது சரியா பிழையா, குர்ஆனுக்கு உட்பட்டதா உட்பட்டது இல்லையா பேசுவோம் வாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதா இல்லையா பேசுவோம் வாங்க. வரைய மாட்டாங்க, தடுக்கவும் செய்வாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் யாரா? நீ பள்ளிவாசல் சம்மேளனம் பேர் வச்சுக்கோ, நீ எந்த சம்மேளனம் ஜம்மியத்துல் உலமா பேர் வச்சுக்கோ. அல்லாஹ்விடத்துல நீ நல்லவனா? உன்னை பின்பற்றி தொழக்கூடாதுன்றான் அல்லாஹ். லா தகும் ஃபீஹி அபதா. அந்த பள்ளி, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை மாத்திரம் வணங்கப்பட வேண்டிய ஒரு பள்ளிவாசல் உருவாக வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்திலே அடிப்படை கொள்கை கோட்பாடாக இருக்கிறது. பள்ளிவாசலுக்கும் ஒரு தத்துவத்தை ஏற்படுத்திய மார்க்கத்திலே குர்ஆன் சுன்னா சொல்லும் விதத்திலே பள்ளிவாசல்கள் அமைய வேண்டும் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நம் ஜமாத் சார்பாக இலங்கை முழுவதிலும் பல இடங்களில் நாங்கள் ஏகத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய பள்ளிவாசல்களை உருவாக்கி வருகிறோம். தற்போது ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் கொம்பனி தெரு கிளையாகிய நாங்கள் கூட இந்த இடத்திலே
ஒரு வாடகைக்கு ஒரு இடத்தை எடுத்து ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய, இறைவனை வணங்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலை அமைத்திருக்கிறோம். இந்த பள்ளிவாசல் தொடர்ச்சியாக எங்களுடைய சொந்தத்திலே இருக்க வேண்டும் என்றால், இதே கொள்கையை நிலைநாட்டக்கூடிய விதத்திலே சொந்தத்திலே நாங்கள் ஒரு இடம் எடுத்து எங்களுடைய சொந்தத்திலே ஒரு பள்ளிவாசலை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்றால், அதற்காக நாங்கள் மிகப்பெரிய தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தொடர்ச்சியாக வாடகைக்குரிய இடத்திலே இருக்காமல், நம்முடைய மர்கஸுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஒரு பள்ளிவாசலை கிளை அலுவலகமாகவும் இறைவனை வணங்கக்கூடிய ஒரு ஆலயமாகவும் மஸ்ஜிதாகவும் அமைப்பதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் 55 லட்சம் ரூபாய்கள் எங்களுக்கு அந்த இடத்தை சொந்தமாக வாங்குவதற்கு தேவைப்படுகிறது. அவ இந்த கொம்பனி தெரு வரலாறிலே, இலங்கை வரலாறிலே ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு அடிக்கல் வைத்த பல ஊர்கள் இருக்கிறது. அதிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை இந்த கொம்பனி தெருவுக்கும் இருக்கிறது. ஆரம்ப காலகட்டங்களிலே ஏகத்துவத்தை உடைத்து பேசிய ஒரு இடமாக, களமாக கொம்பனி தெரு இருப்பதனால இந்த கொம்பனி தெருல 3 தசாப்தங்கள் கழிந்தும் எங்களுக்கு ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி கொள்வதற்குரிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆரம்பத்துல ஒரு சமுதாயம் இருந்தாங்க, ஏகத்துவத்தை சொன்ன இந்த கொம்பனி தெருல, அவங்களுக்கு இந்த காரியத்தை சாதிக்க முடியல. இரண்டாவது ஒரு தலைமுறை வந்தாங்க, இந்த கொம்பனி தெருல தாவா களத்தை உயிர்ப்பிச்சு பல வேலைகளை செஞ்சு வந்தாங்க. அவங்களால கூட ஒரு பள்ளிவாசல் அமைக்கிறதுக்கு முடியல. மூணாவதாக ஒரு தலைமுறை இணைஞ்சி இறங்கி களம் இறங்கி இங்க தாவா பணி செஞ்சு கொண்டு மக்களுடைய மனதை வென்றெடுத்து கொண்டு வர்றாங்க. மிகப்பெரிய அளவுல தியாகத்தோட வீரியத்தோட மக்களுடைய உள்ளங்களை ஒருங்கிணைச்சு களத்துல நின்று தாவா செய்யக்கூடிய ஒரு சந்ததி உருவாகி இருக்கிறாங்க. அவர்களுடைய ஒரு அடிப்படையான லட்சியமாக அல்லாவை வணங்கக்கூடிய ஒரு ஆலயத்தை நாங்கள் நிரந்தர இருப்பிடமாக ஆக்கிவிட வேண்டும். எனவே இதற்காக ஒரு நாங்கள் பள்ளிவாசலை சொந்தத்துக்கு நாங்க வாங்கணும் என்ற ஒரு முடிவை எடுத்து தற்போது அதற்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. எங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நாங்கள் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் செலவழிக்கிறோம், என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் எங்களுடைய பொருளாதாரம் வீண் விரயமாக்கப்படுகிறது. ஆனா பள்ளிவாசலை பொறுத்தளவுல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் பனா மஸ்ஜிதன் லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ, பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்துல ஒரு வீடே கட்டி கொடுக்குறான். ஒரு வீடு கிடைக்குது சொர்க்கத்துல. இப்போ உங்களுக்கு பொறுமதி விளங்காது. நீங்க உங்களோட வாழ்க்கையில வீடு கட்டி பாருங்க, பொறுமதி விளங்கும். எந்த அளவுக்கு வீடுனா பொறுமதி. இப்ப இருக்கிற உம்மா வாப்பட வீட்டுல பொறுமதி விளங்காது, அல்லது வாடகை வீட்டுல பொறுமதி விளங்காது. வீடு வாசல் இல்லாம தன்னந்தனியாக தட்டழிஞ்சு கொண்டு திரியுங்க. அந்த நேரத்தில் ஒரு வீடு இருக்கணும், சொந்தத்துக்கு இருக்கணும், சிரமப்படக்கூடாது என்று நினைப்பார்கள். ஆனா இதை பொறுத்தளவுல சொர்க்கத்திலே வீடு, சொர்க்கத்துடைய ஒரு இடத்தை பத்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்துல நீங்கள் ஒரு சாட்டையை வைக்கக்கூடிய இடம் இருக்குமே. நாங்க சாட்டையை பயன்படுத்துவோம், குதிரைகளை பயன்படுத்தக்கூடியவங்க பயன்படுத்துவாங்க. அந்த சாட்டையை வைக்கக்கூடிய இடம் மிகப்பெரிய இடம் போகாது, ஒரு 2க்கு 2 அடி கூட போகலாம், அதுவும் கூட நினைக்கிறேன். ஒரு சிறிய ஒரு இடம் தான் சாட்டையை வைக்கக்கூடிய இடம். அந்த இடம் இந்த வானங்களும் பூமியும் அனைத்தையும் விட மிகவும் பெரிதானதாக இருக்கும், பெருமதி வாய்ந்ததாக இருக்கும். சொர்க்கத்துல ஒரு சாட்டையை வைக்கிற இடம் இந்த முழு வானத்தையும் விட 7 வானம் இருக்குதுங்க. மேல உள்ள 7 வானம் இருக்குது. நாங்க கண்டது முதல் வானத்தை மட்டும்தான். அதே விஞ்ஞானிகள் பாக்குறதுக்கு மேல போ 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 இருட்டாதான் இருக்குது, வானம் தெரியுற மாதிரி இல்லைன்றான். கையில சிக்கினாதான் வானத்தை சொல்லலாம் என்றான். விஞ்ஞான அடிப்படையில் வானம் கிடையாது இவங்களுக்கு. ஏண்டா இன்னும் தொலைவுக்கு போக வேண்டியது, நிறைய தூரத்துக்கு போக வேண்டியது வானத்தை, முதல் வானத்தை பிடிக்க. அப்ப 7 வானம் என்றான், அடுக்கடுக்கா வச்சிருக்கின்றான். ஒவ்வொரு வானத்திலையும் அல்லாஹ் வாசல்களை வச்சிருக்கிறான். எவ்வளவு விசாலமானது, பூமி எவ்வளவு விசாலம், இந்த இலங்கையே எவ்வளவு விசாலம். வேர்ல்ட் மேப்ல சின்னதா தான் காட்டும். அப்ப சொர்க்கத்துல வானத்தையும் விட பூமியையும் விட விசாலமானதாக அந்த சாட்டையை வைக்கக்கூடிய இடம் அந்த அளவுக்கு பெருமதியா இருக்குமெண்டா. வீடே கட்டி தராங்க அல்லாஹ் வீடு கட்டினா உங்களுக்கு ஸ்விமிங் பூல் கூட இருக்கும். அல்லாஹ் கட்டி தர வீட்டுல அட்டாச் பாத்ரூமும் இருக்கும். தேவையான எல்லா வசதியும் அல்லாஹ் வைப்பான். உங்களுக்கு சமையலறை வேணுமா, சமைச்சு தின்னணுமா, தானா குமியும் உணவு. எல்லா மாளிகைகள், மாட மாளிகைகள், உருஃபன் அத்ராபா அல்லாஹ் வச்சிருப்பாங்க. மிகப்பெரிய மாளிகைகளை வச்சு அல்லாஹ் சொர்க்கத்துல தருவான். என்ன செய்யணும்? பள்ளிவாசலை கட்டுகின்றான். பள்ளிவாசலை கட்டுறதுக்கு எங்களால வேண்டிய பொருளாதார உதவியை செய்யணும். வீடு கட்ட நாங்க 1 லட்சம் ரூபாய் வச்சிருந்தா அந்த 1 லட்சம் ரூபாய் காசு இந்த உலகத்தோட அழிஞ்சு போவுங்க. ஒரு வெள்ளம் வந்தா வீடு பாழா போவுங்க, ஒரு சுனாமி வந்தா வீடு தரமட்டமாகுங்க, ஒரு பூகம்பம் வந்தா வீடு மண்ணோட மண்ணா போவுங்க.
ஆனா அந்த 1,00,000 என் சொந்த வீட கட்டாம அல்லாவுக்காக வேண்டி பள்ளி வாசல் ஒன்று அமைக்கிறதுக்கு பயன்படுத்தி பாருங்க. சொர்க்கத்துல பாலா போவாத என்றென்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய மிக சிறந்ததான ஒரு வீடை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருகிறான் என்றான். அதுக்காக நாங்க தியாகம் செய்யணும். அடுத்தது பாருங்க, பள்ளி வாசல் மட்டுமா? நாங்க ஒரு பள்ளிவாசல், நாங்க தௌஹீத் ஜமாத் அமைக்கக்கூடியது வெறும் பள்ளிவாசலா? முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய பிரச்சாரம் நடக்கிறது. முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்தை சரியான முறையில் எத்தி வைக்கக்கூடிய பிரச்சாரம் நடக்கிறது. சமூக பணி நடக்கிறது. உரிமை போராட்டம் நடக்கிறது. மக்களுக்கு நன்மை செய்கிறோம். மக்களை நன்மையின் பால் ஆர்வம் ஊட்டுகிறோம். எல்லா பணிகளும் அனைத்து கோணங்களிலும் உலக காரியம் என்று உலக காரியத்துல மூழ்காம இஸ்லாத்துல ஆட்சி பிடிக்கணும் என்று சொல்லல. ஆட்சி பிடிக்கிறதுக்காக வேலை திட்டம் இல்ல. சொர்க்கத்தை அடையணும் என்றதான் வேலை. அதுக்காக பூமியில என்ன நடக்குது என்று கண்டுகொள்ளாம இருக்க மாட்டோம். எல்லாத்தையும் நாங்கள் நிர்வகிக்கக்கூடியவர்களாக ஒரு பள்ளிவாசல் அமைக்கிறோமே, இதுல கிடைக்கக்கூடிய நன்மை சாதாரண நன்மையா? ஒருத்தர் தொலை வச்சா தொலை வைக்கிற அந்த நன்மைகளுக்கு வந்து கிடைக்குமே, கியாமத் நாள் மட்டும் கிடைக்குமே, அவர் செய்யற ஒவ்வொரு நன்மையில எங்களுக்கு பங்கு வந்து சேருமே. இது எல்லாமே நாங்க அமைக்கிற பள்ளிவாசல். இது அதுவும் ஏகத்துவம் நிலைநாட்டப்படுகிறது. சிறுக்குக்கு இடமே கிடையாது. சிறுக்கிட சாயல் கூட தௌஹீத் ஜமாத்ல கிடையாது. நம்ம ஜமாத்ல சிறுக்கிட சாயல் கூட படிய விட மாட்டோம். ஏகத்துவத்தில் உறுதியாக இருப்போம். எந்த சந்தர்ப்பத்திலும் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு லட்சங்களை செலவழிச்சா என்னங்க ஆக போகுது? 55 லட்சம் எங்களுக்கு எட்டாவது ஒரு கனி மாதிரி நினைக்கிறீங்க. நீங்க மனசு வச்சுக்கண்டா வெறும் ஒரு 20 பேருக்கு அந்த 55 லட்சத்தை சேர்த்து தந்துடலாம். அதை நாங்க நினைக்கணும். இதுல பெருமதியை உணரணும். ஏன் தெரியுமா? மறுமையில் அல்லாஹ் விசாரணை நடத்துவான். விசாரணை நடத்தும் போது முதல் தடவை அல்லாஹ் கேள்வி கேட்பான். என்ன தெரியுமா? அலம் ஊத்திக்க மாலன் அல்லாஹ் கேட்பான். ஃபர்ஸ்ட் கேள்வி மறுமையில தொழுகையை பத்தி முதலாவது கேள்வி என்று ஒரு ஹதீஸ்ல வருது. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய கேள்விகள்ல எது அல்லாஹ் வருஷப்படுத்துறதுல முதல் வரிசைக்கு கொண்டு வரான்டா செல்வத்தை பத்தி கேட்கிறான். அலம் ஊத்திக்க மாலன், உனக்கு நான் செல்வத்தை வழங்கவில்லையா? இன்னொரு ஹதீஸ்ல வருது, நான் உனக்கு செல்வத்தை தந்தேனே, அதற்கு நீ நன்றி செலுத்தினியா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. இரண்டாவது அல்லாஹ் என்ன கேட்பானா? அலம் உர்சில இலைக்க ரசூலன், நான் உனக்கு ஒரு தூதரை அனுப்பவில்லையா? ஒரு தூதரை அனுப்பினா இல்லையான்றது அல்லாஹ் ரெண்டாவது தான் கேட்பானா. முதல்ல அல்லாஹ் எதை கேட்பானா? நான் உனக்கு செல்வத்தை தந்தேனே, அதை செலவழிச்சியா? எனக்கு இந்த பாதையில செலவழிச்சியா? நீ எனக்கு நன்றி செலுத்தினியான்னு அல்லாஹ் கேட்பான். அப்ப செல்வத்தை யார் கைவசத்தில் வைத்திருக்கிறார்களோ கஞ்சத்தனம் படாதீர்கள். கஞ்சத்தனம் பட்டவங்க வெற்றி அடைய மாட்டாங்க. யார் கஞ்சத்தனத்தை விட்டு மீளுகிறார்களோ விடுபடுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வெற்றி அடைங்க, எங்களுக்கு வெற்றி அடையணும். அல்லாஹ்விடத்திலே நாங்கள் வெற்றி பெற்றவர்களாக மாறணும். அதுக்கு எங்கட இடத்தை நாங்கள் நிரந்தரமானதாக ஆக்கணும். சதக்கத்துல் ஜாரியா மறுமையில தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய நன்மையாக பள்ளி வாசல்களை அமைப்பதற்கு நாங்கள் செலவழிப்பது அமைகிறது. எனவே உங்களுடைய தான தர்மங்களை எப்படி நீங்க தரணும்? ₹1 2 இல்ல, அள்ளி தாங்க. ₹1 தர்றதுக்கு வசதியானவங்க தங்க, நாங்க ஏத்துக்கொள்ளாம இருக்க மாட்டோம். ஏண்டா ரசூலா சொல்றாங்க, இத்தக்குன்னார உளவு பிசிக்கி தமுரா, நீங்க ஒரு பேரித்தம்பழத்துல ஒரு துண்டை கொடுத்தாவது நரகத்துல இருந்து பாதுகாப்பு பெறுகின்றாங்க. அதனால ₹1 தந்தாலும் எடுப்போம். ஆனா எங்களுக்கு இந்த காரியத்தை சாதிக்கணும். நாளைக்கு நாங்க லேட் பண்ணா என்ன செய்வாங்க? விலையை அப்படி கூட்டுருவாங்க. ஒரு மாசம் லேட் ஆனோடனே இன்னொரு 5 லட்சம் ரூபாய் கூடிடும். அப்ப நாங்க அவசரமாக இந்த வேலையை செய்யணும். முதல்ல நம்ம கையில காசு இருந்து நாங்க செலவழிக்கணும். யோசிப்போம், காசு இருக்குது வேற வேலைக்கு வச்சுக்கிறனே என்ன செய்யறது அப்படின்ற ஒரு யோசனை வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ரசூலா கிட்ட கேக்குறாங்க, ஐயு சதகத்தி ஆலமு அஜரா, சதக்காக்கள்ல அதிகமாக எங்களுக்கு நன்மை தரக்கூடிய சதக்கா எது என்று சொல்லும் போது ரசூலா சொல்றாங்க, அந்த சதக்க அந்த சஹீஹுன், நீ ஆரோக்கியமாக இருக்கும் போது சதக்கா செய், அதுதான் நல்லது. நான் நோய்வாய்ப்பட்டு சதக்கா செஞ்சு அர்த்தம் இல்ல. ஏன்டா நான் நோய்வாய்ப்பட்ட பிறகு அந்த சதக்காவை நான் செய்யறதுக்கு எனக்கு அதை அனுபவிக்க ஆரோக்கியம் இல்லையே, சாப்பிடுறதுக்கு எனக்கு ஆரோக்கியம் இல்லை. இன்னும் நிறைய பேர் டயபெட்டிக்ல இருக்கிறாங்க. டயபெட்டிக் தானங்க, கொஞ்சம் சீனி தின்னலாது. ஏன்டா சீனி நோயாம அவங்களுக்கு, சீனி நோய்க்கு சீனி தின்னலாது. அது நீ ஆரோக்கியம் இல்லாத நேரத்துல சாப்பாட்டு செலவை குறைச்சி அதை தர்மம் பண்றதுல அர்த்தம் இல்ல. நல்ல சீனி சாப்பிடக்கூடிய காலத்துல சாப்பிடுறதுக்கு சல்லி சேமிச்சு வச்சிப்பியே, அது சாப்பிடாம நீ அல்லாஹ்வுடைய பாதையில செலவழி. அந்த சஹீஹுன் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு தேவையுள்ள நிலையில் நீ இந்த பொருளாதாரத்தின் மீது இந்த செல்வத்தின் மீது உனக்கே தேவைக்குது, அந்த நேரத்தில் நீ செலவழி, அது உனக்கு சிறந்த தர்மமாக இருக்கும். அதே மாதிரி வதஹ்சல் ஃபக்ர, நீ வறுமைக்கு அஞ்சுகிறார், கொடுத்தா எனக்கு இல்லாம போயிடும், எனக்கு ஏண்ட தேவைக்கு நான் என்ன பண்றது என்ற ஒரு நிலை இருக்குமா, பரவாயில்ல தர்மம் செய் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. வதஅம்முலுல் கினா, நீ அந்த பொருளாதாரத்தை ஆசைப்படுகிறாய், உனக்கு தேவை ஆசைன்னு விளங்குது, ஆசையான ஒரு வீடு, ஆசையான ஒரு கார் வச்சுக்கிறேன், ஆசையா ஒரு ஐபோன் வச்சிருக்கிறேன், இது ஆசை. ஆனா நீ தர்மம் செய், அப்போ உனக்கு அது சிறந்த தர்மமாக அமையும் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இப்ப பாருங்க,
உங்களுக்கு தர்மம் செய்யறதுக்கு ஏதாவது பொருள் கண்டிப்பாய்க்கு இல்லாம இருக்குமா? ஆரம்பத்தில் இல்லைன்னு நினைச்சிப்பீங்க. இந்த 4 கேட்டகரியில யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏதாவது தர்ம பொருள் ஒன்று இருக்கும். சிலவங்க வச்சே 1 லட்சம் ரூபாய்க்கு கட்டுறான், வித்துட்டு தாங்க ஜமாத்துக்கு. சிலவங்க வந்து ஐபோன் வச்சிருப்பான், நார்மல் போனை வச்சு ஐபோனை ஜமாத்துக்காக தர்மம் பண்ணுங்க, வித்து காசை கொடுங்க. உங்களோட போனை நாங்க வித்து கொண்டு இருக்க முடியாது, காசை கொடுங்க. இந்த மாதிரி எந்த வகையில உங்களுக்கு தர்மம் செய்ய முடியுமோ, நகைகளாக பெண்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சொல்லுங்க, நகைகளை கொடுத்து நரகத்திலிருந்து விடுதலையை பெற சொல்லுங்க. சாபி பெண்கள் செலவழிச்ச மாதிரி நகைகள் இருக்காம இருக்குமா? 1 பவுனாவது இருக்காம இருக்குமா? எல்லா வீட்டுல இருக்கும். 1 பவுன் தர்மம் செய்யுங்க. இப்படி நீங்க காசு தந்தீங்கடா எதுக்காக செலவழிக்கிறீங்க? நஷ்டம் ஏற்படாத ஒரு வியாபாரத்தில் நீங்கள் செலவழிக்கிறீர்கள். அது மறுமையிலே கண்டிப்பாக அல்லாஹ் நீங்க தரக்கூடிய ஒரு பேரித்தம்பலத்தையே நீங்கள் குதிரை குட்டிகளை வளர்ப்பது போல் அல்லாஹ் தஆலா ஒரு மலையுடைய உயரத்திற்கு வளர்த்து வைப்பான்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க தரக்கூடிய காசால எப்படி வளர்த்து காட்டுவான் தெரியுமா? மறுமையில உங்ககிட்ட கேட்பான், நீ செஞ்ச தர்மத்தை பாரு. நாங்க பார்த்து சொல்ல, இந்த அளவுக்கு எல்லாம் நான் தர்மம் பண்ணல, நீ பண்ணலதான், நீ ஒன்று பண்ணியே, நீ இவ்வளவு ரூபாய் கொடுத்தியே, 2 லட்சம் ரூபாய் கொடுத்தியே, பாரத இமயமலை அளவுக்கு நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்லுவான். மனசு வைங்க, மனசு வச்சா தாராளமாக தர்மத்துக்கு இடம் இருக்குது. மனசு வந்துச்சேன்டா லேட் பண்ணிடாதீங்க, உடனே கொடுத்துடணும். வீட்டுக்கு போய் மசூரா பண்ணி யோசிச்சு பார்த்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்க நினைப்பீங்க, கொஞ்சம் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கொள்வோமே என்ற மாதிரி நினைச்சா அது 50,000 ரூபாவாக குறையறதுக்கும் வாய்ப்பிக்குது. அதனால மனசு வச்சுங்களா, உறுதியான தீர்மானமா அல்லாஹ்வின் பாதையில இதை செலவழிச்சிட்டேன்னு மனசுல நியத்தை வச்சு நீங்க கொடுங்க. வந்தவங்க தந்துட்டு போங்க. இல்ல ஒரு குறிப்பிட்ட திகதியை சொல்லி எங்களுக்கு தர்றதா இருந்தா ஒரு சீக்கிரமான ஒரு திகதியை சொல்லி எங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிச்சு உங்களால் இயன்ற அளவில் பல லட்சங்களை எங்களுக்கு சேகரிப்பதற்குரிய உதவியை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.